morning students. Today we will see about artificial radioactivity. Now we are seeing unit 6 nuclear physics. Artificial radioactivity or induced radioactivity அதாவது செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு சொல்லுவாங்க. The phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced methods is called artificial radioactivity or man-made radioactivity. அதாவது ஒரு லேசான தனிமங்களை எடுத்துக்கிட்டு அதை ஆல்ஃபா கதிர்களை கொண்டு தாக்கும்போது தூண்டப்பட்ட கதிரியக்கமாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது முழுக்க மனிதனால் செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் man-made radioactivity அப்படின்னு சொல்லுவாங்க. This kind of radioactivity was discovered by Irene Curie and F. Joliot in 1934. அதாவது இந்த ஐரீன் கியூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரியோடைய டாட்டர். அந்த ஐரீன் கியூரி, மேரி கியூரி, பியரி கியூரி என்ன பண்ணாங்கன்னா ரேடியம் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்களுடைய பொண்ணு தான் இந்த ஐரீன் கியூரி. எஃப் ஜோலியட்ங்கிறது அவங்களுடைய ஐரீன் கியூரியினுடைய ஹஸ்பண்ட். இவங்க செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் இன்டியூஸ்டு இன் சர்டன் லைட்டர் எலமெண்ட்ஸ் லைக் போரான், அலுமினியம் எக்ஸெட்ரா பை bombarding them with radiations such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யுரேனியத்திலிருந்து வெளிவரக்கூடிய இந்த ஆல்ஃபா துகள்களை கொண்டு லேசான தனிமங்களின் உட்கருக்களை தாக்கும்போது அவை கதிரியக்கத்தன்மை கொண்ட உட்கருக்களாக மாறுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேசான தனிமங்கள்னால் போரான், அலுமினியம் இந்த மாதிரியான லேசான தனிமங்கள் மீது ஆல்ஃபா கதிர்களை கொண்டு தாக்கும்போது அதனுடைய உட்கருக்கள் என்னவா மாறுது அப்படின்னா தூண்டப்பட்ட கதிரியக்கத்தை உண்டு பண்ணுது, அதாவது செயற்கை கதிரியக்க பொருளாக மாறுது. This also results in the emission of invisible radiations and elementary particles. அந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா துகள்களை கொண்டு தாக்கும்போது அந்த உட்கரிலிருந்து வெளிவரக்கூடிய இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ், கண்ணுக்கு புலனாகாத கதிர்களும், எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அதாவது அடிப்படை துகள்களான ஃபோட்டான், நியூட்ரான், பாசிட்ரான் அந்த மாதிரியான துகள்களும் வெளிவருது. During such a disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus and that which is produced after the disintegration is called a daughter nucleus. அதாவது நம்ம ஒரு தனிமத்தினுடைய லேசான உட்கருக்களை ஆல்ஃபா துகளை கண்டு மோதும்போது அந்த உட்கருக்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ். நம்ம கதிரியக்கத்தை செலுத்துறதுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய நியூக்ளியஸை டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்ட்டிக்கல் which is used to induce the artificial disintegration is termed as projectile and a particle which is produced after a disintegration is termed as ejected particles. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத எரித்துகள்னு சொல்லுவாங்க, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உட்கருக்களை. பின்னாடி உருவாகக்கூடிய புதிய உட்கரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ejected particle, அதாவது விடுதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. When the projectile hits the parent nucleus, அந்த projectile எரித்துகள் parent nucleus தாக்கும்போது it is converted into an unstable nucleus. அது என்னவா மாறுது அப்படின்னா unstable, நிலையற்ற உட்கருவாக மாறுது. When it decoys spontaneously emitting the daughter nucleus along with an ejected particle, அதாவது விடுதுகளை வெளிவிடுது. அடுத்தது பாருங்க, ஆக்டிவிட்டி 6.1. யூசிங் த பீரியாடிக் டேபிள் லிஸ்ட் அவுட் த ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஆல்சோ ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த குரூப்ஸ் இன் விச் தே ஆர் ப்ரெசன்ட். இஃப் யூ டினோட் த பேரண்ட் அண்ட் டாட்டர் நியூக்ளியே ஆஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ்னும் டாட்டர் நியூக்ளியஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. தென் த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஃபாலோஸ். எக்ஸ் ஒய், இங்கே எக்ஸுங்கிறத பின்னு சொல்லுவாங்க ப்ரொஜெக்டைல், ஒய்ங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஜெக்டட் பார்ட்டிக்கல், ப்ரொஜெக்டைல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
Here P and E represent the projectile particle and ejected particle respectively. இப்போ நம்ம சொன்னோம் பெர்லியம் ஹீலியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசான தனிமங்கள், இதனுடைய உட்கருக்கள் வந்து நிலையற்றதாக இருக்குது. அதை வந்து நம்ம இது தூண்டப்பட்ட கதிரியக்கமாக மாற்றும் போது என்ன உருவாகுதுன்னா கார்பன் 13 அப்படிங்கிற ஒரு செயற்கை கதிரியக்க பொருள் உருவாகுது. செயற்கை கதிரியக்க தனிமம் உருவாகுது. அந்த தனிமம் மேலும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நியூட்ரானை வெளிவிட்டுட்டு கார்பனுடைய நிலைத்த அணுவாக மாறுது. இந்த எபோ நியூக்ளியர் ரியாக்ஷன் கார்பன் C13+ இஸ் அன்ஸ்டேபிள், இது வந்து நிலையற்றது. அண்ட் இஸ் ரேடியோ ஆக்டிவ், நிலையற்றதாக இருக்கும், அதே சமயத்தில் கதிரியக்கத்தன்மை கொண்டதாக இருக்கும். திஸ் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை 4 பெர்லியம் 9 ஆல்ஃபா அண்ட் கார்பன் 612 நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நேச்சுரல் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது என்ன மீனிங், இயற்கையாக இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து நேச்சுரல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ், அதாவது தன்னிச்சையாக சிதைபெறக்கூடியது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இதில் பாருங்கள், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ் த்ரோ இன்டியூஸ்டு ப்ராசஸ், தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது தூண்டப்பட்ட சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதில் மோஸ்ட்லி எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் சச்சஸ் நியூட்ரான் பாசிட்ரான் எக்ஸெட்ரா ஆர் எமிட்டட். இதில் இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சையான நிகழ்வு. ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ், தூண்டப்பட்ட நிகழ்வு. அடுத்தது நேச்சுரலில் பாருங்கள், எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83. அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இயற்கையாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா அணியன் 83க்கும் அதிகமான தனிமங்களில் தான் வந்து இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கும். அடுத்தது பாருங்கள் ஆர்டிஃபிஷியல், இந்த அணியன் 83 விட குறைவாக உள்ள அணுக்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேசான தனிமங்களை எடுத்துக்கிட்டு அதை ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அடுத்தது திஸ் cannot be controlled, நேச்சுரல் ஆக்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. நெக்ஸ்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் இருக்குது. கியூரி, ரூதர்ஃபோர்டு, பெக்கோரல், ரான்ஜன், இந்த 4 யூனிட்ஸ் இருக்குது. இதில் கியூரிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ட்ரெடிஷ்னல் யூனிட். ரூதர்ஃபோர்டுங்கிறது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பெக்கோரல்ங்கிறது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரான்ஜன்கிறது காமா கதிர்கள் மற்றும் எக்ஸ் கதிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யூனிட். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் கியூரி. இந்த கியூரிங்கிறது என்ன நேம்னு உங்களுக்கு தெரியுதா? அதான் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த மேரி கியூரி, பேரி கியூரி, ஐரின் கியூரி, இவங்களுடைய ஞாபகமாக வச்ச பேர் தான் இந்த கியூரி. It is the traditional unit of radioactivity. It is defined as the quantity of a radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegration in 1 second. அதாவது ஒரு வினாடியில் 3.7 into 10 சிதைவை ஏற்படுத்தக்கூடிய கதிர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 curie அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 curie ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கியூரினுடைய வேல்யூ என்ன, ரூதர்ஃபோர்டு என்ன, பெக்கோரல் என்ன அப்படி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், 1 curie ஈக்குவல் டு 3.7 into 10 டிசிகிரண்டேஷன்ஸ் பெர் செகண்ட். அடுத்தது ரூதர்ஃபோர்டுங்கிறது இன்னொரு யூனிட் ஆஃப் radioactivity. It is another unit of radioactivity. It is defined as the quantity of a radioactive substance which produces 10 power 6 integrations in 1 second. இது பாருங்க, கியூரிங்கிறது 3.7 into 10 power 10. ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது 10 power 6 disintegrations, அதாவது 1 second. அதாவது 1 ரூதர்ஃபோர்டு equal to 10 power 6 disintegrations per second. அடுத்தது பெக்கோரல். It is the SI unit of radioactivity is becquerel. It is defined as the quantity of 1 disintegration per second. அதாவது ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய கதிரியக்க சிதைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெக்கோரல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரான்ஜன். இட் இஸ் த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆஃப் காமா அண்ட் எக்ஸ்ரேஸ் இஸ் மெஷர்டு பை அனதர் யூனிட் கால்ட் ரான்ஜன். அதாவது
இந்த ரான்சன்கிறத எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா காமா அண்டு எக்ஸ்ரேஸ் இது ரெண்டுலேயும் பயன்படுத்தக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரான்சன்கிற யூனிட். 1 ரான்சன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொடியூசஸ் எ சேஞ்ச் ஆஃப் 2.58 into 10⁻⁴ coulomb in 1 kilogram of air under standard conditions of pressure, temperature and humidity. அதாவது ஒரு ரான்சன்கிறது மாறாத அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் 2.58 into 10⁻⁴ கூலும் அளவு 1 கிலோகிராம் ஏரில் வெளிவிடக்கூடிய மின்னூட்டத்தின் அலகை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரான்சன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. 1 ரான்சன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ரான்சன் டெஃபினிஷன் கூட கேட்பாங்க, அதனால் கவனமாக பாருங்கள். 1 ரான்சன் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance which produces a charge of எவ்வளோ சார்ஜ் உருவாக்குது அப்படின்னா 2.58 into 10⁻⁴ coulomb in 1 kilogram of air under standard conditions. அதாவது என்ன கண்டிஷனில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, இது மூணுமே வந்து மாறாமல் இருக்கும்போது உருவாகக்கூடிய அந்த சார்ஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரான்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ் we will see in next class. Today's homework, this lesson 9th Roman letter first 4 question, 10th Roman letter first question. So read well and send me without absent. Thank you.